சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட்டு காலிட்டு வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்று பார்ப்போமானால் போராமை. இந்த போராமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வேகமாக கொடுத்தார். போராமை, பொறுமை, பெருமை, மூணுமே என்னால் எடுக்க முடியல. அதனால் முந்தானத்தை நான் எடுத்தது என்னன்னா பொறுமை குறித்து எடுத்தேன். நேற்றுக்கு பாவங்களை குறித்து எடுத்தேன். இன்றைக்கி போராமையை குறித்து நான் எடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த போராமை எதெல்லாம் செய்யும்னா எதையும் செய்யும், எதையும் செய்யாதுக்கு வல்லமை உண்டு. போராமைக்கு பாவம் அறியாது, பசி அறியாது, மற்றவங்க நல்லவங்க கெட்டவங்க அறியாது. போராமைக்கு கண்ணே கிடையாது. காதலுக்கு கண் இல்லைன்றாங்க பாரு, அந்த மாதிரி கண்ணே கிடையாது. பிரியமானவர்களை, இது எங்கே பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆதாம் காலத்திலேருந்து இருக்கிறது. ஆதாம் காலத்திலேருந்து இருக்கிறது. சரி, ஓகே, நம்ம இதை படிச்சுட்டு கொஞ்சம் தியானிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? எதனால் வருகிறது கேட்குறார் யாக்கோபு. ஜனங்களை பார்த்து, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நம்ம அவைகளில் போர் செய்கிறதான் அது செய்து இச்சைகளினால் அல்லவா? என்ன போர் செய்கிறது? என்ன அவைங்களில் போர் செய்கிறது நம்ம என்று கவனிப்போமானால், கண் பார்க்குது. ஃபஸ்ட்டு கண் பார்க்குது. கண் பார்த்துட்டு அது என்ன பண்ணுது? அப்படியே உள்ளே போய் அப்படியே இருந்த இருதயத்துலேருந்து வாய் பேசுகிறது, இச்சிக்கிறது. அவங்க பார்த்த உடனே வாவ் சூப்பர் அப்படின்ட்டு போகிறவங்களும் உண்டு. வாவ், இவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். சில பேருக்கு பார்த்த உடனே, ஓ நீங்கள் பத்திரமா இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி சொல்கிற வாயும் இருக்கிறது. இப்படி பல தரப்பட்ட மக்கள் நம்மை பார்க்கலாம். ஒரு வீடியோவில் கமெண்டை பார்த்தா ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாங்க, ஒருத்தவங்க தாழ்த்தி பேசுகிறாங்க, ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசுகிறார். பிரியமானவர்களே, பல தரப்பட்ட மக்கள் அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா போர் செய்கிறது நம்மளோட அவைகளிலே இருக்கிறது. சரி, இது எங்கே பிறந்துச்சு நம்ம பார்த்தோம்னா ஆதாம் யாவால் காலத்தில் பிறக்கிறது. அவர்கள் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஆடு மாடு சிங்கம் புலி, நல்ல பூக்கள் பழங்கள் நிழல்கள், அருமையான தோட்டம் கிடைச்சதெல்லாம், நல்ல பொன் விளையிற தண்ணியில் அவங்க நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்ல நதி ஓரமாக இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரூட் சாப்பிட்டு கடவுளோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனுக்கு போராமல் வந்துச்சு. போராமல் வர்றது யாருக்குன்னா பொல்லாத பிசாசுக்கு வரும். பொல்லாத பிசாசுக்கு வரும். இன்றைக்கி அநேக பிசாசுகளை நம்மளை துரத்தாதனாலே நமக்குள்ளே அநேக பிசாசுகள் குடிகொண்டு கூத்தாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் பார்த்தான், போராமல் வந்துச்சு, இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கடவுளோட இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணான்னா ஒரு தந்திரம் செய்தான். தந்திரம். இன்றைக்கி அநேக தந்திரங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களை நான் சொல்லுகிறேன், தந்திரங்களில் அகப்பட்டிருக்கிறோம், கண்ட்ரோலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதிகாரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு. பிரியமானவர்களே பாருங்கள், அவன் தந்திரமாக யார்கிட்ட சொன்னால் யார் கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ண கரெக்டாக சொல்லி அவர்களை ஆசைப்படும்படி வைத்தான். கண் பார்த்தது அவளை, அவள் கண் பார்த்தா, யாவல் பார்த்த உடனே இச்சித்த உடனே என்ன பண்ணிட்டா, அதை ஆசைப்பட்டு பறிச்சு என்ன பண்ணிட்டா, புருஷனுக்கும் கொடுத்துட்டா. அங்கே வந்தது பாவம். அவனுக்கு வந்தது போராமை, இவனுக்கு வந்தது கீழ்ப்படியாமை ஆதாமுக்கு. பிரியமானவர்களே, இப்படி தான் பிரியமானவர்களே, கண் பார்த்த உடனே அவர்கள் உள்ளத்தில் போய் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ தவறு செய்கிறதுக்கு அவைகள் என்ன பண்ணுகிறது, எழுந்து நடக்க காலும், பறிக்க கைகளும், பார்க்க கண்களும், அவன் சொல்கிறத கேட்குற காதுகளுமாக இருந்துச்சு யாவாளுக்கு. அதுதான் அவர் சொல்கிறார் போர் செய்கிறது என்று. அந்த காரியம் அதோடு நிறுத்தப்படவில்லை. அங்கேருந்து அவர்கள் துரத்தப்பட்டு அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே போராமை வந்தது. ஒருவனை புகழ்ந்தார் ஆண்டவர். இவன் என்ன பண்ணிட்டான்,
இவனை என்ன பண்ணுறார், ஆண்டவர் கண்டிக்கிறார். அது அவனுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. முகநாடி வேறுபட்டுச்சு, போராமல் வந்துச்சு. இவன் என்ன தப்பே செய்யலை. நான் ஐயோப்பா. அப்போ பாருங்கள், நிறைய இருக்குது பொறாமை குறித்து பேசுகிறேன்னா. அப்போ பாருங்கள், கொண்டு போய் அவன் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். அந்த அளவுக்கு போர் செய்யும் அவயம். எப்படி யாவால் எழுந்து அந்த கால் வழியாக நடந்தாலோ, கண் பார்த்ததோ, இச்சித்தது மனசு, கை பறிச்சதோ, வாய் சாப்பிட்டதோ, அதே வாய் கொண்டு போய் அவனிடத்துல பேசி சொன்னதோ, அதே அந்த போரை நம்ம நிறுத்தப்பட வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் செய்த அந்த போரிலே தோத்ததனாலே, அவர்களுக்கு கொடுத்த அவைங்களினாலே யுத்தத்திலே சண்டையில் அவங்க போரில் தோத்ததுனாலே வெளியே துரத்தப்பட்டார்கள். பின்பு அவங்க பிள்ளைகள் மூலயமா அந்த போராமை வளர்க்கப்பட்டுச்சு. பின்பு அதே காரியங்களிலே அநேக இன்ன வரைக்கும் என்ன பண்ணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலே பாருங்கள், நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்து உங்களுக்கு அடங்கலை, போராமை உள்ளவர்களாக இருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். எல்லாம் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நீங்கள் சண்டைகளும் யுத்தங்களும் நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. சண்டை போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அப்புறம் போய் ஜபம் பண்ணுறீங்க, அது என்ன பண்ணலை, உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். எங்களுக்கு இடம் பிரித்து கொடுத்தாங்க. ஏசப்பா, இது கட்டாகக்கூடாது ஏசப்பா ப்ளீஸ். அப்போ பாருங்கள், இடம் பிரித்து கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 பேரும் அண்ணன் தம்பி பிரித்து கொடுத்தாங்க. கல் போட்டது எந்த இடத்துல கல் தெரியாது, எவ்வளோ இடம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. போனாக்கா எங்கள் லாஸ்ட் மச்சனுக்கு 30, ரெண்டாவது மச்சனுக்கு 20க்கு 30, எனக்கும் என்ன பண்ணாங்க 20, அதாவது இந்த பக்கமாக ஒரு இது ஒன்று இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் 2 அடி எங்கள் இடம் கல் இருக்குது, ஆனால் நீ 2 அடி வீடு அப்படின்னு சொல்லி 20க்கு எனக்கும் 30. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு அம்மா வராங்க, எனக்கு இடமே இல்லை, சரி புறம்போக்கு தானே 1 அடி நான் வந்துட்டேன், அவங்களுக்கு விட்டுட்டேன். இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் 1 அடி விடு, இந்த பக்கம் விட்டேன். அப்போது அந்த பக்கம் 1 அடி, இந்த பக்கம் 1 அடி போயிடுச்சு, 28 அடி தான். அப்போ இந்த பக்கமும் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் விடும்போது 20 அடி, ஆனால் 2 அடி எங்களுது இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது, விட்டுடு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியை சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நான் விட்டுட்டேன். ஆனால் எங்களுக்கு என் பக்கமாக 22 அடி இருக்குது. அப்போ கொத்தனார் என்ன பண்ணார், நீங்கள் 1 அடி எடுத்துக்கோங்க, 21 அடி இருக்கணும், அதனால் 1 அடி உங்கள் இடம் தானே, 1 அடி எடுத்துக்கோங்க. நான் எங்கள் மாமியார் அது ஏன் கேட்குற போட்டுக்க அப்படின்னாங்க. 1 அடி போட்டுச்சு. எங்கள் மச்சனை பார்த்துட்டு நான் 20க்கு, அவர் சின்னவர் 30க்கு 30 அதை விட்டார், இவருக்கு 20க்கு 30, நான் 2 பக்கம் விட்டுருக்கேன், அது தெரியல, இந்த பக்கம் 1 அடி எடுத்துட்டேன்னு சொல்லி எங்கள் மாமியார் கேட்டு தான், அது எங்கள் இடம்தான், ஆனாலும் அவர் நீ எப்படி 1 அடி எடுப்பேன், எனக்கு 20க்கு 20 தானே, எப்படி பாருங்கள் வார்த்தை, எனக்கு 20க்கு 30 தானே, ஒன்றுக்கும் அப்படி தான் இருக்கணும். அப்போ சின்னவன் அனுபவிக்கலாமா 30க்கு 30? பிரியமானவர்களே பாருங்கள், ஏன் நான் சொல்கிறேன்னா 20க்கு 30ன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆமாம். அப்போ பாருங்கள், எவ்வளோ போறாமல், சில பேர் மேலே போறாமல், நீ உதவாங்க போகிற, ஏங்க நம்ம இடம், சரி அண்ணி எடுத்துக்குங்க அப்படின்னு மனசு வரல. அப்புறம் எங்கள் மாமியாரே சொன்னாங்க, எவ்வளோ போராமப்படுறான், எவ்வளோ போராமப்படுறான். அப்போ கொத்தனார் சொன்னேன், நீங்கள் என்ன காந்தியா, இந்த பக்கம் 2 அடி விட்றாங்க, இந்த பக்கம் 1 அடி விட்றீங்க, இந்த பக்கம் எதுக்கு, உங்கள் இடம் தானே, 1 அடி எடுத்துக்கணும் என்னன்னு அவர் பண்ணார். அவ்வளோ போராமல் பாருங்கள், அவ்வளோ போராமல். நீ உனக்கு அங்கே இடம் தானே வாங்கிட்டேன், எதுக்கு இங்கேயே இடம் பாகத்தில் எதுக்கு கேட்குற அப்படின்னு என் கூட சண்டைக்கு நிற்கிறார். ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு வர வேண்டிய சொத்தை அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் சொத்தை வாங்கி எங்கள் நாத்தனாருக்கு தரணும் அப்படின்றாரு தவிர, அவர் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துட்டு எங்களோட இடத்த என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா. நான் முதல்ல அந்த இடத்துக்கே நான் ஆசைப்படலை பிரியமானவர்கள். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் நீங்களே இருங்கன்னு சொன்னவன். நான் கடைசியில் எங்கள் அம்மாவும் என் தம்பியெலாம் என்னை சண்டை போட்டு, நீ அவரோட இடத்த நீ எப்படி வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லி எனக்கு கூட சண்டை போட்டு, அப்புறம் நான் ஜெபித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரோட அண்ணன் அவங்க கையில்லாதன்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் அவளோட கஷ்டத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அவள் முதல்ல தான் வரணும், அவள் அங்கே தான் இருக்கணும், அவள் இடத்த நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே பாகம் பிரித்து கொடுத்தார். புரியுமானவர்களே பாருங்கள், இப்படிலாம்
பொறாமை, இடத்தினால கல், இங்கேருந்து நட்டு தள்ளி வைக்கிற காரியம், சொத்துக்காக அடித்து கொலை செய்கிற காரியம், இப்படி ஏகப்பட்ட பொறாமைகளை நம்ம பார்க்கலாம். ஆனால் வேதத்தில் பொறாமை உள்ளவர்கள் வாழ்ந்தார்களா என்று பார்ப்போமானால் வாழவில்லை என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. பொறாமை உள்ளவர்கள் வாழவில்லை. அவன் சொல்லுகிறான், ஆபேலை கொண்டுட்டு காயின் சொல்லுகிறான், ஐயோ என்னால் இந்த சாபம் தாங்க முடியாது, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது கொஞ்சம் மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி. சரி, சந்ததி வரணுமே என்பதற்காக ஒரு வேளை மன்னித்தாரோ என்று நான் இப்பொழுது எனக்கு தோணுகிறது. அப்போ அந்த காயினை அவர் ஆசீர்வதித்து, போ, உன்மேலே கல்லெறி, உன்மேலே எவன் கையை வைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார். அதனாலே யாரும் அவனை கொல்லையில் விட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, பாருங்கள் அவ்வளோ இறக்க குணம். அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவர். விபசாரரே, வேசிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நாம் யாருக்கு சிநேகிதனாக விரும்புகிறோம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். அது மாத்திரம் இல்லை, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்ம மேலே வாஞ்சியாக இருக்கிறாராம், நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிறாராம், நம்மில் வாசமாக இருக்கிறாராம் ஆவியானவர். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருப்பாரா? நமக்குள்ளே வரும், கண்டிப்பாக வரும், போராமல் வரும், எரிச்சல் வரும். நான் சுவிசேஷம் அழகாக சொல்லிட்டேன்னு சொல்லி என் சகோதரி ஒருத்தவங்க ஓடி அந்த கை கொடுத்தாங்க. சிஸ்டர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சிஸ்டர். உடனே ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ எரிச்சல், போறாமல் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் அகப்பட்டு கொள்கிறோம். அங்கே நான் போய் நிற்கிறேன், என் சொந்தக்காரங்க, என் சொந்தம், என்னோட ஊர், நான் போய் அவங்கள காப்பாற்றணும் நின்னா இன்னொரு அம்மாவுக்கு அவ்வளோ போறாமல், நீ பேசாத பாஷமாக பேசுவாங்க. ஏன் சொந்தக்காரங்க, நான் காப்பாற்றுறேன், அந்த சுட்டிவேஷனில் நான் நிற்கிறேன், நான் பேசுகிறேன்னு அவ்வளோ போறாமல். பிரியமானவர்களே, இப்படி தான் ஏகப்பட்ட போராமைகளை, வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் போராமை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நமக்குள்ளே வருகிற பிசாசு தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் கடி நம்மளை அப்புறப்படுத்தி நம்மளை சுத்தமான, நமக்காக வாஞ்சியாக இருக்கிற வைராக்கியமாக இருக்கிறவருக்கு, நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவருக்கு நம் மரியாதை கொடுப்போமானால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு நம்ம தாழ்ந்து இருப்போம். பிரியமானவர், அவருக்கு பிரியமாக இருப்போம். போராமை ஒரு நாளும் நம்மளை வாழ வைக்காது. ஒன்று நம்மளை கொள்ளும், பின்பு குடும்பத்தை கொள்ளும், பின்பு எல்லாரையும் கொள்ளும். பிரியமானவர்களே, போராமை இருக்குமானால் தேவனிடத்திலே கேளுங்கள், அதை முற்றிலுமாக எடுத்து போட்டு உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்காக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.